ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா கேரட் பொரியல். அதுவும் ரொம்பவே சிம்பிளாக இந்த கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, மிளகா கிள்ளி சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சிட்டோம். அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயிட்டோம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிட்டோம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துச்சு. இப்போ 2 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்திங்களா, அந்த கேரட் இதில் போட்டுடலாம். நான் கேரட் எப்பவுமே துருவி பொரியல் பண்ண மாட்டேன், ஏன்னா பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் கட் பண்ணி தான் பண்ணுவேன். போட்டு நம்ம ஒரு கலரிக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம இப்படி கிளறி விடலாம். இப்போ நல்லா நம்ம கிளறிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் கிடையாது, 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சள்தூள் வாசனை வரும். போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கலரிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிளகாத்தூளும் மஞ்சள்தூளும் போட்டு வதக்கிட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த காய் வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, ரொம்ப நேரம் வேகும் காய். அதனால் காய் எப்பவுமே நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அந்த வேர்வையிலே வெந்துடும். அதில் வர அந்த தண்ணி வரும் பார்த்திங்கன்னா, அதிலே வெந்துடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம ஒரு கலரி இதை ஸ்லோ தீ வச்சு மூடி வைங்க. அது தானாக வெந்துடும். ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க, காய் கருகிடும். நல்லா ஸ்லோவாக தீ வச்சு மூடிடலாம். இது வேகட்டும். வெந்தோடனே பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காய் பொரியல் பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு, மிளகா கிள்ளி சாம்பார் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். காரக்குழம்புக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. காரக்குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் அதுக்கு தேங்காய் சிறுபருப்பு போட்டு செய்வாங்க பார்த்திங்களா, அது இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் எப்படி செய்யுதுன்னு ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.